என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும், என்னை குழந்தையாக பெற்றெடுத்து வளர்த்த என் குருமார்களுக்கும், அதே போல ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட சிந்தனையாளர்களுக்கும், ஜோதிடத்தை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் நான் அவர்கள் பாதம் கவர்ந்து என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பொதுவா நான் எப்பவுமே ஜோதிடர் வாழ்க, ஜோதிட குலம் வாழ்க, ஜோதிடமே வாழ்க அப்படின்னு சொல்றாரு. யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன். யாருகிட்டையும் இருந்தா கிடைச்சா எடுத்துக்குவேன், என்கிட்ட இருந்தா சொல்லிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். அது இல்லாம நம்மளாம் இதுல குழந்தை தான். குழந்தைய முதல்ல கூப்பிட்டு விட்டுட்டாரு அவரு. இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு ஜாதகர் வரும் பொழுது அவருக்கு எப்படி நம்ம எல்லாம் தப்பா சொல்லாம சரியா சொல்லலாம். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னே சொல்லலாம். அப்படிங்கிறது எப்படி ஜாதகத்துல நம்ம பார்த்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணோட்டத்துல நான் சொல்றேன். அதாவது எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் ஒன்றாம் அதிபதியும் ஒரே இடத்தில் இருந்தார். இது என்ன ஒன்றாம் அதிபதியும் ஒரே இடத்தில் அப்படின்னா, ஒன்றாம் அதிபதி யாரோ அவர் வீட்டிலேயே இருந்தார், அவ்வளவுதான். அப்போ அந்த ஜாதகருடைய லக்னம் வலுவாகிறது, அவர் சாதிக்க பிறந்தவர்னு சொன்னார். என்றாவது ஒரு நாள் அவர் நினைத்த வெற்றியை அவர் அடைந்தே தீர்வார். அதே போல இரண்டாம் அதிபதியும் சேர்ந்திருந்தார். அவர் தன் கடமைகளை சரியாக ஆற்றுவார். தனம், வாக்கு, குடும்பத்தை சரியாக செயல்படுத்துவார். அதற்குண்டான முயற்சிகளை செய்வார். அதற்குண்டான தேவைகளுக்காக தவறான செயல்பாட்டில் ஈடுபட மாட்டார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல மூன்றாம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் தன் சொந்த முயற்சியால் சம்பாதிப்பவர்னு சொல்லலாம். மூன்றாம் அதிபதிங்கிறவருக்கும் மூன்றாம் அதிபதி 5ஆம் அதிபதி அல்லவா? அப்போ அது ஒரு நிலையான, அதான் அவங்கள அதிபதியை விடக்கூடாதுங்கிறதுனால சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி நான்காம் அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர் சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர்னு சொல்லலாம். நீங்க கண்டிப்பாக உங்க சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்க. சரி, நன்றி. ஐயா சொன்ன மாதிரி இல்லை சரி. அந்த மாதிரி சேர்ந்திருக்குவதை நான் சொல்கிறேன். இல்ல, அந்த அதிபதியோட இந்த அதிபதி போய் சேர்ந்திருக்கும் காலங்களை சொல்கிறேன். இங்க அழிக்கிறதுக்கான இதானா எடுத்து விட்டீங்க. ஐயா, அதனால என்ன, அடுத்த விஷயம் எல்லாம் உங்க நிறைய சொல்லலாம், டைம் கொடுத்தா பேசலாம். இப்போ ஒரு லக்னம், இது ஒன்றாம் வீடு. இந்த அதிபதி இந்த வீட்டிலே இருந்தால், ஒன்றுக்கொன்று அவர் வீட்டில் இருந்தால், அந்த ஜாதகர் அவர் நினைத்ததை சாதிப்பார். 2 பிளஸ் இந்த 2, இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல இருந்தார். சரி, இப்போ நான் அங்க எழுதினேன், இதை எழுதி போடலான்னு. சரி, எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால. அப்போ இந்த அதிபதி இருந்தா இவர் இந்த இடத்துக்காக இந்த முயற்சியை செய்து காப்பாற்றுவார், செயல்படுவார், அந்த செயலை மாற்ற மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஜாதகருக்கு வந்ததை, ஏப்பா இந்த இடம் உனக்கு கிளியரா இருக்கு, நீ கண்டிப்பாக நீ நினைச்சதெல்லாம் செய்வ, நீ சாதிக்க பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியும் 3 பிளஸ் 5, இவங்க 2 பேரும் 3ஆம் இடத்தில் இருந்தால்,
இவங்க 2 பேரும் 3ஆம் இடத்தில் இருந்தால் அவர் தன் சுய முயற்சியால் சம்பாதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது அது தினசரி வேலையோ இல்ல ஒரு உத்தியோகமோ பெரிய கம்பெனி வச்சு நடத்துறாருங்கிறதெல்லாம் இல்லை, தன் சுய முயற்சியால் சம்பாதிப்பவருங்க நீங்கன்னு சொன்னா கரெக்டா இருக்கு. அதே மாதிரி 4+7 4ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் கண்டிப்பாக சேர்ந்திருந்தாங்கன்னா அவர் சுகத்தை அனுபவிப்பார்னு சொல்லலாம். இந்த 4க்கு 7க்கு உண்டான சுகம் எதுவோ கண்டிப்பாக அதை உறுதியா அனுபவிப்பார். அதே போல 5+9 அதாவது 5ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அவர் ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்கக்கூடியவர், பாக்கியத்தை பெற்றவர் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 6+1 2 3 4 5 6 11. அப்போ இந்த 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அவர் உத்தியோகத்திலும் தொழிலிலும் போகும் இடத்திலும் லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர், லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர். எந்த தொழிலை வேணாலும் தைரியமா செஞ்சுக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு சம்பாத்தியம் வரும் அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். அதுல தசா புத்தி அந்தரம் எது இருந்தாலும் சரி, அது முறக்கு கண்டாந்திரம் எப்படி இருந்தாலும் சரி, காலச்சக்கர பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டு அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் 7+1 7ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும். இந்த 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பொதுவா எல்லாத்துக்கும் லக்னம் வேலை செய்யணும்னு சொல்லுவோம். எல்லா விஷயம் நடக்கணும்னா லக்னம் வேலை செய்யணும். அப்ப 7க்கு 7 எப்பொழுது லக்னமா வந்து, அப்போ பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான விஷயம் நம்ம வந்து துணைவியாரை எடுக்கிறோம், அது இந்த 4ஓட ஜாயிண்ட் ஆகிறப்பவே நமக்கு அது கிடைச்சிடும். ஆனா இந்த 7+1 சேர்றப்ப பாத்தீங்கன்னா கூட்டாளிகளால் வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த 7ஆம் அதிபதி 1ஆம் அதிபதி ஒன்றாக சேர்ந்தவர்கள் கூட்டாளிகளால் வெற்றி பெறுவார்கள், கூட்டு தொழிலில் வெற்றி பெறுவார்கள், ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் 8+1 2 3 4 5 6 7 8 3 இந்த 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா ஜோதிடராக இருப்பாங்க, அதிகமா கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியில் இருப்பாங்க, அதிகமாக எதையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி அதை ஒரு என்ன சொல்லலாம், நாட்டாம பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க, பஞ்சாயத்து சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க, தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் 9+1 2 3 4 5 6 7 8 9 5 இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்தோட இருப்பாங்க. தந்தையுடைய சொத்தையும் தந்தையுடைய சொத்திலிருந்து சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றவர் அவர். 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தா உங்ககிட்ட பூர்வீகம் இருக்கு, வயக்காடு இருக்கு, நிறைய சொல்லலாம், ஆடு மாடு வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி உங்க அப்பா இதெல்லாம் பண்ணியிருந்தாரு, அதை வச்சு நீங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இப்ப அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா இந்த காலத்துல நான் அதை பண்ணல அப்படின்னு சொன்னா அப்பா அந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்தை இப்ப நீங்க எடுத்து செலவு பண்ணி ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 10+7 அப்படின்னா இந்த 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் சேர்ந்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா பல கிளைகள் உள்ள தொழில்கள் செய்யக்கூடியவராக இருப்பார். ஒரு ஜாதகம் வந்ததுமே நம்ம 10-7 சேர்ந்திருந்தா சொல்லலாம், நீங்க ஒரு தொழிலுக்கு 2-3 தொழில் செய்யக்கூடியவர், வருமானம் ஈட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 11-9 இந்த 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். பணம் ஏதாவது ஒரு வழியில அவர் பாக்கெட்ல இப்போ இருந்துகிட்டே இருக்கும், அடுத்தவங்க பணமாவது அவரு பணமா பாக்கெட்ல இருக்கும், செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ பணம்ங்கிற ஒரு விஷயத்துல தட்டுப்பாடு இல்லாத மனுஷன் அவருதான். 11-9 ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் நிலைநிறுத்தி கொண்டே இருப்பார். அதனால சில பாதகத்தையும் அனுபவிப்பார். அது நம்ம அவர் ஜாதக வரப்பு சொல்லலாம். இருந்தாலும் இது ஒரு உறுதியான அமைப்பா இருக்கு. அப்போ இந்த 12-11 பாருங்க, 12-11 சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா எல்லா சுகபாவத்தையும் அனுபவிப்பாங்க, எல்லா நல்லதையும் அனுபவிப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஜாதகத்துக்கு வந்தது நம்ம வந்து சுப பலன்களை தாராளமாக கிரக இணைவு, இந்த பார்வை இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்க வந்து அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷமா ஜாலியா சொல்லலாம். ஜாலியா இருங்க ஜாலியா இருங்க ஜாலியா இருங்க அப்படிங்களா, கவலைப்படாதீங்க அப்படிங்களா. ஆனா அது எப்போ அப்படிங்கிறது ஒரு மார்க் இருக்கு, அதை அவங்க ஜாதகத்துல நம்ம பார்த்து சொல்லலாம். ஆனா அது எல்லாம் நீங்க கண்டிப்பாக அனுபவிக்கீங்க, இந்த விதியை வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறது
நான் ஆராய்ந்த ஒரு முறையில் சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் நமக்கு இப்ப கல்யாணத்துக்குன்னு எந்தெந்த பாவகம் வேலை செய்யணும்? திருமணத்துக்கு சொல்லுங்களேன். திருமணத்துக்கு அவன் அக்கா அடிக்கடி அதைத்தான் சொல்லுவேன். நான் 2ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடத்துக்கு வந்து ஜெயிச்சுட்டு அப்படிப்பாங்க. சொல்லலாம் மீண்டும். அதுக்கப்புறம் 2 7 11 குரு நீங்க 3 7 11. அடுத்து 6 பாவம் வந்துருச்சு. இன்னும் 6 பாவம் அப்படித்தான் சொல்லணும். ஒரு திருமணத்துக்கு 12 பாவகம் வேலை செஞ்சாதான் திருமணம் நடக்கும். அது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்ணோட்டத்துல, லக்னங்கிற நாம தன வாக்கு குடும்பத்துக்காக 3ஆம் இடங்கிற கையை ஏந்தி 4ஆம் இடங்கிற தாம்பூலத்தை வாங்கி 5ஆம் இடங்கிற பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு 6ஆம் இடங்கிற உறவுகளால பந்தலிட்டு 7ஆம் இடங்கிற ஆணோ பெண்ணோ கலத்திரத்துல இணைஞ்சு 8ஆம் இடங்கிற அந்தரங்கத்துல சந்தோஷப்பட்டு 9ஆம் இடங்கிற தந்தைங்கிற பாக்கியத்தை பெறக்கு 10ஆம் இடங்கிற பிரசவம் ஆகி 11ஆம் இடத்துல அபிலாஷ பூர்த்தியாகி 12ஆம் இடத்துல அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கு. அப்ப 12 பாவம் வேலை செஞ்சாதான் ஒரு திருமணத்துல முழு சந்தோஷம் அனுபவிக்க முடியும். ஏன்னா ஏதாவது தவறா சொல்லிட்டு ஏதாவது சொல்லுங்க, பரிசை கம்மி பண்ணிக்க இல்ல திட்டதா இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி திட்டிருங்க. திருமணத்துக்கு எந்தெந்த பாவகம் வேணும் அவ்வளவுதான். ஆனா திருமணத்துக்கு 12 பாவகம் வேணும். அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு திருமணத்தை எந்த கிழமையில நடந்தது கூட போட்டு சொல்றேன். இந்த 12 பாவகமும் 12 இடத்துல இருக்கக்கூடிய 9 கிரகங்களுடைய நட்சத்திரங்களும் வேலை செய்யாம ஒருத்தருக்கு திருமணம் நடக்காது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் நிற்பாங்க ஆசீர்வாதம் பண்ணி. அதனாலதான் 33 தேவர்களும் வந்து அனுகிரகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு திருமணத்திற்கு. அப்போ அந்த அனுகிரகம் இல்லாதவங்க தான் வந்து இடப்பட்ட வாழ்க்கையில பிரிஞ்சிடறான் அப்படிங்கிறாங்க. அந்த அனுபவம் உள்ளவைங்க, அந்த அனுகிரகம் உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்படியே இருந்துட்டு போயிடுறாங்க குடும்ப வாழ்க்கைய. ஆனா நீ அடிச்சாலும் சரி நான் அடிச்சாலும் சரி அப்படின்னு. அப்போ ஒரு திருமணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் வலுவாக இருந்தால் திருமணம் உறுதியா நடந்துடும் அந்த ஜாதகத்துக்கு. அது 49 வயசானாலும் சரி, 50 வயசானாலும் சரி, 30 வயசானாலும் சரி. சனி பகவானும் புதன் பகவானும் சந்திர பகவானும் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு உறுதியா திருமணம் நடந்துடும். அந்த 3 அதிபதிகளும் பலமாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் உறுதியான திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில செயலை வந்து ஆக்டிவேட் பண்றோம், செயல்படுத்துறோம்னு சொல்றோம். இதை எல்லாருமே கேட்பாங்க, இது என்னப்பா இது சிம் கார்டா இல்ல வேற ஏதாவது பொருளை இடமாத்தி வைக்கிறதா, இதை எப்படி நாம செயல்படுத்துறது அப்படின்பாங்க. இந்த செயல்பாடுங்கிறதே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துல பயணிக்கும் போது அந்த செயல்பாடு நடக்கும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த செயல்பாடு நடக்கும். அப்போ அந்த ஆக்டிவேஷன் எந்த இடத்துல ஒவ்வொரு என்னுடைய கணிப்புல, நான் அப்படித்தான் சொல்லணும், என்னுடைய கணிப்புல பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசம் ராசிக்கு செவ்வாய் பகவான் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமெல்லாம் மேச ராசி ஆக்டிவேட் ஆகுது. மேசம் ராசிக்கு செவ்வாய் பகவான் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமெல்லாம் மேசம் ராசி ஆக்டிவேட் ஆகுது. ரிஷபம் ராசிக்கு சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமெல்லாம் ரிஷபம் ராசி ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசியில வந்து சுக்கிர பகவான் நீச்சம். ஆனா கன்னி ராசியில் இருக்கிற அஸ்த நட்சத்திரங்கிற சந்திர பகவான் ரிஷப ராசியில் உச்சம். அப்போ ஒரு உச்சநாதன் நட்சத்திரத்தில் ஒரு நீச்சநாதன் நிற்கும் பொழுது நீச்சபங்க ராஜயோகமாக அந்த கன்னி ராசியை, அதாவது அந்த ரிஷப ராசியை ஆக்டிவேட் பண்றார். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு புதன் பகவான் எப்படி ஆக்டிவேட் ஆவார், அந்த மிதுன ராசி எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலம் என்னன்னா புதன் பகவான் அனுச நட்சத்திரத்திலும் உத்தரகாதி நட்சத்திரத்திலும் பயணிக்கும் காலங்கள் வந்து மிதுன ராசி ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் கடகராசி, டெபினிஷனோட சொன்னோம்னா கொஞ்சம் டைம் ஆயிரும், அதனாலதான் சொல்லாம இருக்கேன். இல்லைன்னா அனுச நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்குள்ள டெபினேஷன் சொல்லுவாங்க. அதே போல சந்திர பகவான் அவருக்கு தினசரி பயணம் பண்றவராச்சு, அவரு
தினசரி பயணம் பண்றவராச்சு. அவர் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது கடகராசி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திர பகவான் பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமெல்லாம் கடகராசிக்கு ஒரு பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கும். அதே போல நமக்கு சிம்ம ராசிக்கு சூரிய நட்சத்திரம், அதாவது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம், சூரியன் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் சிம்ம ராசி ஆக்டிவேட் ஆகும். அதே போல மிதுன புதனுக்கு நம்ம அனுசத்தையும் உத்திரட்டாதியும் சொன்னோம். இப்போ கன்னி புதன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த கன்னி ராசி ஏதாவது ஒரு செயலை தூண்டுதலாக நமக்கு செய்து ஒரு வெற்றியை தரக்கூடிய ஆக்டிவேட்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு சதய நட்சத்திரம்னு சொன்னேன். அப்போ நீங்க மிதுன ராசியில பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமா முழுசா சதய நட்சத்திரம், திருவாதிரை முழுசா இருக்கும். இதுதான் சாதகதாரை, காலச்சக்கர நட்சத்திரத்திற்கு சாதகதாரை திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்போ புதன்கிறது மதிநயக்கம் அர்த்தம், ராகுங்கிறது மயக்கம்னு அர்த்தம். மதி மயக்கம் செயலை செய்து வெற்றி காட்டக்கூடிய சூழ்நிலை இந்த கன்னி ராசியில் இருக்கும் புதன் பகவான் கன்னி ராசிக்காரர்களுக்கு சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அந்த வெற்றியையும் அந்த செயல்பாட்டையும் ஒரு வசீகரத்தையும் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் துலா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது இப்போ ரிஷபராசி சுக்கிரன் அஸ்த நட்சத்திரம் சொன்னேன். இப்போ துலா ராசி சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கும் காலங்கள், துலாம் ராசி சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் பாத்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்கு ஏதாவது ஒரு நற்பலனை செய்கிறார், அந்த முயற்சியை ஆக்டிவேட் பண்றார். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த சிம் கார்டுக்கு நல்ல டவர் கிடைக்கும். ஏன் அப்படின்னா ரேவதி நட்சத்திரங்கிறது சுக்கிர பகவானுக்கு நட்பு, இந்த புதன் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு தன வீடு, ரிஷபத்துக்கு தன வீடு, கரெக்டுங்களா? அதே மாதிரி பாக்கிய வீடு. அப்போ அந்த தனத்தையும் பாக்கியத்தையும் அந்த ரேவதி நட்சத்திரம் நமக்கு சரி பண்ணும், அதுக்கு உண்டான முயற்சியில பாத்தீங்கன்னா வெற்றி தரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கும் பொழுது அந்த விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு செயலில் தன் செயலாக்கத்தையும் தன் வெற்றியையும் நிரூபணப்படுத்துகிறது. அது ஏன் அப்படின்னா, விருச்சிகத்துக்கு சிம்மம் எத்தனாவது வீடுங்க? 10வது வீடு. ஜீவனம், கர்மம், வாழ்க்கை, இந்த மூணையும் செயலாற்றக்கூடிய சக்தி அந்த நேரத்தில் உருவாகிறது. அதே போல தனுசு ராசிக்கு குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அந்த தனுசு ராசி வெற்றி பெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது. ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப குரு செவ்வாய் என்ன சொல்றோம்? குருமங்கலன்னு சொல்றோம். குருவ தெய்வங்கிற செவ்வாய வாக்குன்னு சொல்றோம். அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு செவ்வாய் வளர்த்துருக்கணும்னு சொல்றோம். அப்போ இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது அந்த திருவருள் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கும். இப்போ ஒரு பிரச்சனையிலே சிக்கிக்கிறாங்க, ஒரு 10 பேர் 20 பேர் பிரச்சனையில சிக்கிக்கிறாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் சேரும் காலம், குருவோடு செவ்வாய் சேரும் காலம். அதே மாதிரி மிருகசீர்த்த குரு பயணிக்கும் காலம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய சக்தியும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி நான் பயன்படுத்தி பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அதனால நான் அதை சொல்றேன், ஒருத்தருக்கு இல்ல நிறைய பேர்த்துக்கு செயல்படுத்தி கொடுத்துருக்கேன். அப்போ அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது மகரம் ராசி சனி பகவான். மகரம் ராசி சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த மகரம் ராசிக்கு ஒரு நல்ல சிறப்பான சூழ்நிலையும் வெற்றியும் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரம் ராசி சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்கள், மகரம் ராசி சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அங்க நண்பர்களாக மாறி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுப்பார். அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த ஒவ்வொரு வளர்ச்சியை உருவாக்கி கொடுப்பார். இந்த ராகு சனியை சேர்ந்தா பிரச்சனை, தடங்கள், வழக்கு இந்த மாதிரி எல்லாம் தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. அப்போ
ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது எப்படி செயல்படுவார் அப்படின்னா, ராகு பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது அவர்களுடைய முழு புண்ணிய கர்மாக்களை செயல்படுத்த போகிறார். ஏன்னா சனி பகவான் வந்து கர்மத்தை செயல் செய்ய சொல்பவர், ராகு பகவான் அதை செயல்படுத்தி காட்டுபவர். அப்ப பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய கர்மாக்களுடைய பலனை அந்த நேரத்துல தான் கொடுப்பாரு. அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு வெற்றி, இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், டாக்குமெண்ட் பிரச்சனை தீர்றது, கேஸ் தீர்றது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் கும்பராசி சனி பகவான் தானே, அவர் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சிம்மம் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, கும்பராசிக்காரங்களுக்கு சனி பகவான் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது கும்பராசி போற்றப்படுகிறது. ஏன் மகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூர்வ புண்ணிய வீடுன்னு சொல்லக்கூடிய பித்திருக்களோட ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், அதே மாதிரி குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உள்ள இடம் தான் நமக்கு சிம்மராசி. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம கோயில்னு சொல்றோம். கோயில்ல இருந்து கோபுரத்தை பார்க்கும்போது கோபுரம் உயர்கிறது, கோபுரம் உயர்கிறது. அப்போ இந்த கோபுரத்துக்கு உண்டான கிரகம் யாருன்னா கேது பகவான் தான். ஞானி இந்த கும்பத்தை ஏணியாக மாற்றுகிறார். அப்போ நமக்கு அந்த கும்பம் ராசி உயர் நிலைகள் வருவது எப்பன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் கேது நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்கள். அதே போல மீன பகவான், அதாவது மீனத்தில் இருக்கும் குரு, மீன ராசிக்கு குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன நட்சத்திர, அதாவது மீன ராசிக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்கள் குரு பகவான் அந்த மீன ராசியை வளர்த்து விடுகிறார். ஏன் சுவாதி? சுவாதி பொதுவா ஐஸ்வர்ய நட்சத்திரம். சுவாதிங்கிறது வந்து நீர் அமைப்பு கொண்ட நட்சத்திரம், மழை நீர்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். மீன் எதுல இருக்கும்? நீர்ல இருக்கும். அப்ப அந்த மீன் நீர்ல இருக்கும் போதுதான் பலம் அதிகம். அப்ப அந்த குரு நல்ல பலத்தை அந்த நேரத்தில் அந்த ராசிக்கு அதிகப்படுத்தி கொடுக்கிறார். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவாதிக்கு தன நட்சத்திரம் விசாகம் தான். அப்போ நல்ல ஒரு வெற்றியான வாய்ப்பை வளர்த்து கொடுப்பார். இந்த நேரத்தை எல்லாம் நீங்க வந்து இப்ப புதுசா கேட்டிருந்தீங்கன்னா அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி பாருங்க, செயல்படுத்தி பாருங்க. அப்பதான் உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும். கேட்கிறப்ப புரிஞ்சுக்க கூட முடியாது, செயல்படுத்தி பார்க்கிறப்ப உணர முடியும். உணர்ந்தால் அடுத்தவங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியும். அப்போ இந்த வாய்ப்பு தந்த ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயாவிற்கு நான் மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். அற்புதமான சிறப்பான சூட்சம விதிகளை நமக்கு வந்து எந்த இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் வரப்போய் சொன்ன தலைவர் ஆக்டிவ் தலைவர் வந்தார் அப்படின்னா ஆக்டிவா வந்தாரு, ஆக்டிவேட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு மிக சிறப்பான முறையிலே